ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் ஸ்டாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா தமிழில் பங்குச்சந்தை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை ஒரு இடத்துல வாங்குறவரும் விற்பவரும் சந்திக்கும் இடத்துக்கு பேர் தான் பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட். இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பங்குச்சந்தைகள் இருந்தாலும் இப்போ கரண்ட்லி பிஎஸ்சி அண்டு என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இதில் தி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது பார்த்திங்கன்னா தி நேரேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர் அசோசியேஷன் சொல்லிட்டு 1875ஆம் ஆண்டு அதை தொடங்கினாங்க. இதுதான் ஏசியாவிலே பழைய பங்குச்சந்தை, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஒன். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆஸ் ஆஃப் நோ 5031 கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான என்எஸ்சி 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதில் தான் மாடர்ன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆல் ட்ரேடிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மோடில் பண்ணாங்க. ஸோ இந்த என்எஸ்சியோட பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 50 கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு இதோட பெஞ்ச்மார்க் இருக்கும். ஆஸ் ஆஃப் நோ பார்த்திங்க அப்படின்னா 1937 கம்பெனிஸ் அவங்களோட ஸ்டாக்ஸை இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு கம்பெனி எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ளே வராங்க, அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதே மாதிரி அந்த கம்பெனி வர பங்குகளை பொதுமக்கள் ட்ரேடர்ஸ் வாங்குவாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் மிஸ்டர் டேனி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் நடத்திட்டு இருக்காரு. அவரோட தொழில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் அவர் கவுஸ் நிறையா வச்சுருக்காரு. அதன் மூலிமா பால் அவர் உற்பத்தி செஞ்சு வெளியில் விற்கிறாரு. அவரோட பிஸ்னஸ் நல்லாவே இந்த இடத்துல போயிட்டுருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த பால் விற்கிற தொழிலில் நம்ம இன்னும் மேல்படியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா, அதை 500 லிட்டர் பண்ணாலுமே அவரால் செல் பண்ண முடியும், அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கஸ்டமர் பேஸ் அவர்கிட்ட இருக்குது. அவரோட ஃப்யூச்சர் பிளானும் அவருக்கு அதை பற்றி தெரியுது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதை பெருசு பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட கையில் முதலீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய அளவு தான் இருக்குது. அவர்கிட்ட பண வசதி இல்லை. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஐடியாவும் கஸ்டமர் பேஸும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஐடியா பண்ணுறாரு, நாம் இதை எப்படியாவது பெரிய பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இதன் மூலிமா பெரிய லெவலில் கொண்டு அதன் மூலிமா ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம், பன்னீர் தயாரிக்கலாம், பட்டர் தயாரிக்கலாம், நெய் தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்காரு. எல்லாமே பக்கா ப்ராஃபிட்ஸ் வர சோர்ஸாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரியில் டேனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸில் ஒரு 1000 ஷேர்ஸை மட்டும் அவர் சேல் பண்ணுறாரு. ஒரு ஷேர் 100 ரூபா அப்படிங்கிற மதிப்பில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ மெத்தடில் தான் எல்லா கம்பெனியும் உள்ளே வருவாங்க. அதில் தான் பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டேனி அவரும் ஐபிஓ மெத்தடில் ஒரு ஷேர் 100 ரூபா அப்படிங்கிற விதம் 1000 ஷேரை அவர் பப்ளிக்கு சேல் பண்ணுறாரு. இதன் மூலமாக அவருக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். அதாவது பொதுமக்கள் அந்த ஷேரை வாங்கினாங்கன்னா அந்த பணம் அவருக்கு போயிடும். இதன் மூலிமா அவர் பார்த்திங்கன்னா கம்பெனி நல்லா ரன் பண்ண முடியும். ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே பிளான் இருந்ததுனால இந்த பணத்தை வச்சு அவர் ப்ராஃபிட் பண்ணிடுவார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லிஸ்டட் ஆன கம்பெனிஸ் எல்லாருமே 3 months ஒன்ஸும் அவங்களோட ஃபினான்சியல்ஸ் டிக்ளேர் பண்ணணும். அதாவது அவங்களோட கம்பெனியில் என்ன நடக்குது, என்ன வரவு செலவு நடக்குது, என்ன கடன் இருக்குது, என்ன அசட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்ரி 3 months அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ப்ளஸ் பப்ளிக்குக்கும் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் கொடுக்கணும். இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இதன் மூலிமா அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கா, என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரியில் டேனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா அவர் டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ இப்போ மொத்தம் 4 பேர் 4 டைப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். இந்த டேபிளில் பாருங்கள்.
இதில் வந்து மொதல் பர்சன்ட் 10 ஷேரு, 35 ஷேரு, 60 ஷேரு, 100 ஷேருன்னு 4 பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு ₹2 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா 10 ஷேர் வச்சுருக்கு 20,000, 60 ஷேர் வச்சுருக்கு 120,000, 100 ஷேர் வச்சுருக்கு 200,000 டிவிடெண்ட் இன்கமாக கிடைக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவர் பிஸ்னஸ் பிளானும் நல்லா இருக்குது, இவர் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணுறாரு. ஸோ அதனால் ப்ளஸ் வந்து இவர் டிவிடெண்டாக வந்து அவர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்னாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்படிங்கிற நல்ல பேர் வாங்கிட்டதுனால இவரோட ஷேரை வந்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி நிறையா பேர் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் விற்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல கம்பெனி அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் அந்த ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சப்ளை, அதாவது செல்லர் யாரும் அந்த ஸ்டாக் இல்லாதனால பையர்ஸ் நிறையா வரதுனால அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ இதுதான் டிமாண்டு வந்து அதிகமாக இருக்கிறது, செல்லு வந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறது. இதே வந்து ஆப்போசிட் சினாரியா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த டேனி வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளானில் வந்து எதுவும் சொதப்பலாகி அவர் பிளான் பண்ண மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அவர்னால ப்ராஃபிட் கொடுக்க முடியாது. ஸோ அவர் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட லாப நட்ட கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது மைனஸில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம பணத்தை போட்டிருக்கோம், இவரை நம்பி தான் நம்ம பணத்தை போட்டோம், இந்த கம்பெனி நம்பி தான் பணத்தை போட்டோம். பட் ஆனால் இவர் வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணாமல் நமக்கு அந்த கம்பெனியை லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம முதலே போயிடும், ஐ மீன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு நினைப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து விற்கிறதுக்கு வந்து வந்துடுவாங்க. ஐ மீன் அவங்களோட அவங்களோட முதலீட்டு ஈக்விட்டியை வந்து விற்கிறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால, ஐ மீன் இவங்க ப்ராஃபிட் பண்ணல, லாஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால யாருமே வாங்க முன் வர மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் வாங்க முன் வர மாட்டாங்க, ஆனால் விற்கிறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து டிமாண்டு வந்து ரொம்ப டவுனாக இருக்கும், யாரும் வாங்க வர மாட்டாங்க. பட் செல்லர் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டு வரும்போது வந்து ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காரு அதை பொறுத்து அந்த டிமாண்டு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். செல்லர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒருத்தரும் ஒரு ஷேரை வேலையை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஐ மீன் ₹100 ஒருத்தர் வாங்குவாரா அப்படின்னு ஒருத்தர் போடுவார், அடுத்து ₹95 ஒருத்தர் போடுவார், ஒருத்தர் ₹90 ஒருத்தர் போடுவார், ஒருத்தர் ₹80 போடுவார். அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ மீன் அந்த செல் பண்ணுற வேலை வந்து ஒருத்தர் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. எப்படியாவது இந்த ஷேர்ஸை வந்து நம்ம விற்றா போதும் அப்படிங்கிற லெவலில் அவங்க குறைச்சிட்டே வருவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனு, அந்த கம்பெனியோட பேர் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாரும் வராதனால அந்த கம்பெனி வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரும்போது ஐபிஓ ஆஃபர் மூலிமா தான் வருவாங்க. ஐபிஓங்கிறது அப்படிங்கிறது என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸை பொதுமக்கள்கிட்ட விற்று அதன் மூலிமா நிதி திரட்டி அவங்க கம்பெனி வந்துக்குண்டான நீட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இன்றைக்கி நம்ம லிஸ்டடான டாட்டா பவர், டாட்டா குரூப்ஸ், ரிலையன்ஸ் குரூப்ஸ், அதானி குரூப்ஸ் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே இந்த ஐபிஓ ஆஃபர் மூலிமா தான் ஃபண்ட்ஸு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த ஐபிஓ ஆஃபர் வந்து எப்படி நம்ம ஆஸ் அ பப்ளிக்காக நம்ம அப்ளை பண்ணுறது, இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஒருத்தர் எவ்வளோ அப்ளை பண்ண முடியும், இதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு, கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். இந்த ஐபிஓவில் வந்து நம்ம குறைந்த முதலீட்டில் நம்ம குறைந்த நாட்களில் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய வழிகள் இருக்குது. ரொம்ப சேஃபஸ்ட்டான வழி. அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, அதில் வந்து எப்படி கம்பெனிஸ் உள்ள வந்து அவங்களோட ஷேர்ஸை கொண்டு வராங்க, அதே மாதிரி பப்ளிக்ஸ் வந்து எப்படி அதில் ஷேர் வாங்குகிறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிற பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதன் மூலிமா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சுரேஷ் ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.